இப்ப வேணாம். நல்லா பொறுமையா யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ வேணும் நிக்கிறத பார்த்தா ஏதாச்சும் காரணம் இருக்கும்டி. போதும், எல்லாமே போதும். என்ன நமக்குள்ள செட் ஆகல, அதான காரணம். என் கூட வாழ இஷ்டம்லாம் கிளம்பி போயிட்டே இரு. ஏற்கனவே நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா நீ படுற கஷ்டம்லாம் போதாதா? அம்மாடி, நான் பார்த்து வச்சிருக்கிற பையன் ரொம்ப நல்ல பையன்மா. வீட்டுக்கு தானே வர சொல்லணும், எதுக்கு சலூனுக்கு வர சொன்னா? என்ன வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணின்னு இருக்கான் இவன்? ஏய் வாடா. வரேன் இருடா. நான் மச்சான் கெட்டப்பு ஏதோ வேலைகளை கச்சிச்சா? இல்ல மச்சான், கவி பார்க்கணும்னா அநேகமா ஓகே சொல்றதுக்காக தான் இருக்கும். அதான் சரி, கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி போனா கொஞ்சம் டீசெண்டா அழகா இருந்திருக்கும்ல, அதான். இன்னுமாடா அவளை நம்பின்னு இருக்க? உனக்கு அவ ஓகே சொல்லுவான்னு. டேய், சரி இப்ப எங்க போனோம்? காஃபி ஷாப். ஓ, அன்னைக்கு பீச்சு, இன்னைக்கு காஃபி ஷாப்பு, நாளைக்கு மண்டபத்துக்கு கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு போறாடா, பாத்து இருந்துக்க. டேய், நானே நல்ல மூட்ல இருக்கேன், கெட்ட வார்த்தை பேச வைக்காத. சரி மச்சான், நீ ஏதோ போய் பேச போற, ஏதா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல மச்சான், ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் நான் சொதப்புறேன்ல, அதான் அதான் மனசுக்கு படுறத அப்படியே பேசிடலான் இருக்கேன்டா. எதுவும் சொதப்பாம இருந்தா சரி. சரி, உனக்கு காஃபி ஷாப்ல விட்டு எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய், ஃப்ரெண்டு விட அப்படின்னா முக்கியமான வேலை உனக்கு? டேய், ஃப்ரெண்டுனா ஹீரோ லவ்க்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் இந்த ஃப்ரெண்டு ஒரு லவ் பண்ணக்கூடாதா? நான் லவ் பண்றேன்டா. வண்டியில யார, ஏறு. எப்ப, எந்த பொண்ணு? கவிய நீ லவ் பண்ணா பாவம் கவி ஃப்ரெண்ட யார் லவ் பண்ணணும்? நான் தானே பண்ணணும். ஏன்டா நான் காதல சொல்லவே முக்குறேன், நீ எப்படிடா கரெக்ட் பண்ண? அது உன் பிரச்சனை, அது என்கிட்ட சொல்ற. கமான்டா. சரி விடு, நீயே அது நல்லா இரு. Love, I got a love, let's போடா. fall in love. ஏய் நில்ல, ஒருவேளை கவி உன்னை வேணாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவ? தெரியல மச்சான், ஆனா ஒருவேளை கவி என்ன வேணான்ட்டானா இனிமேல் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. இப்ப சொன்னல, இதான் கரெக்ட். நீ ஸ்ட்ராங்கா இரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஹாய், எப்படி சொன்ன மாதிரி டைமுக்கு வந்துட்டேனா? தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் வந்திருப்பேன், சொல்லிருக்கலாம்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டா? வேற விஜய் ப்ளீஸ், நம்ம 2 பேருக்குள்ள கண்டிப்பா செட் ஆகாது. கவி, நான் இன்னும் உங்களை சீக்கிரமா முடிவெடுக்க சொல்லியே, பொறுமையா தானே பதில் சொல்ல சொன்னேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி இன்னும் வரல. ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு பயமா இருக்கு. காலேஜ்ல உங்ககிட்ட வந்து பேசியிருந்தேன்னா ஒருவேளை அந்த பையன் இடத்துல நான் இருந்திருப்பேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருப்போம், இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்குமோ என்னமோ. அதுக்கு பேர் தான் விதி. யாருக்கு எப்போ யாரை பிடிக்கும்னு தெரியாது. லவ் இஸ் an எமோஷன். தப்பான பர்சனை லவ் பண்ணிட்டோன்னு லேட்டா தான் புரிஞ்சுது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்?
எனக்கு உன் மேல நம்பிக்கைலாம் வந்துருச்சு. ஆனா ஆனா என்ன? எங்க அப்பாக்கு இதுல விருப்பம் இல்ல. என்னால எங்க அப்பாவோட பேசி கன்வின்ஸும் பண்ண முடியல. அம்மாடி, மாப்பிள்ள போட்டோஸ்லாம் வந்திருக்குமா, உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. அப்பா, என்னம்மா, திரும்ப ஏதாவது காரணம் சொல்ல போறியா? இங்க பாருமா, உன்னை இப்படி பார்க்க என்னால முடியலம்மா. ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறக்க உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பிடிவாதம் பிடிக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் வேணான்றதை தாண்டி நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன்ப்பா. அப்படியா? அப்படி என்னம்மா பிரச்சனை உனக்கு? சொல்லுமா. இல்லப்பா, விஜய்னு ஒரு பையன் என்ன காலேஜ் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கானா. இங்க பாருமா, மறுபடியும் நீ லவ் பண்றேன்னு சொல்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இப்படிலாம் நீ சொல்ல மாட்டியே. கல்யாணமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப யாரோ ஒரு பையனை பத்தி பேசுற. அதான்ப்பா எனக்கும் தெரியல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். பின்னாடியே ஃபாலோ பண்ற ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு பேசி இன்னைக்கு அவன் லவ் அக்செப்ட் பண்ற நிலைமையில வந்து நிக்கிறேன். அம்மாடி, நான் பார்த்து வச்சிருக்கிற பையன் ரொம்ப நல்ல பையன்மா. அதுவும் இல்லாம அவன் என் பழைய ஃப்ரெண்டோட பையன். அவனை மட்டும் நீ கட்டிக்கிட்டனா அப்புறம் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது. அது இல்லப்பா. நீ எதுவும் பேசாதம்மா. ஏற்கனவே நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா நீ படுற கஷ்டம்லாம் போதாதா? அதுவும் இல்லாம நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அடுத்த வாரமே பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம். அம்மாடி, சொன்னா புரிஞ்சுக்கடா. சரி, அந்த பையன் வீட்டுல என்ன சொல்றாங்களாம்? எந்த வீட்ல தான்ப்பா உடனே ஓகே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மாதிரி இருந்தா அவங்க அம்மாவும் என்னை பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டாங்க. பாத்தியம்மா, உன்னை வேணான்னு சொல்றவங்க வீட்டுல எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீ தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பாங்கம்மா. அங்க உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? என்ன என்னதான்ப்பா பண்ண சொல்ற? என்னை விட்டுருங்க. எப்படி நான் இன்னொரு கல்யாணம் வேணான்ட்டு இருந்தனோ கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துக்கிறேன். இல்லம்மா, உனக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ லவ் பண்ற பையனை மட்டும் என்னால உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. அதான் என் முடிவு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் வரேன். நான் வேணா உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேனே. வேண்டாம் விஜய், அவர்கிட்ட என்ன பேசியும் புரிய வைக்க முடியாது. முதல்ல அவர் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா சம்மதிக்கணும். அவங்கதான் அன்னைக்கே நான் வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்களே. புரிஞ்சுக்கோ, நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டாம். அன்னைக்கு நீங்க அவசர அவசரமா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதால தான் உங்களை கூட்டிட்டு போனேன். நான் சரியான நேரம் பார்த்து எங்க அம்மா கிட்ட பேசியிருப்பேன். பேசி புரியவும் வச்சிருப்பேன். இப்போ ஒன்னும் கெட்டு போல. இன்னைக்கு இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பேசி எப்படியாவது புரிய வச்சு ஓகே பண்றேன். அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறேன். ஏன் உங்களுக்கும் நான் வேண்டாத ஒரு ஆளா தான் இருந்தேன். ஆனா இப்போ உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆளா இருக்கேன்ல. நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஏன் விஜய் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இப்பதான் லைஃப்ல எல்லாம் மறந்து நிம்மதியா இருந்தேன். ஆனா மறுபடியும் நிம்மதி இழந்து நிக்கிறேன். நீங்க என்ன திரும்ப பார்க்காம இருந்திருக்கலாம். உங்க லைஃபும் நல்லா இருந்திருக்கும். நானும் செகண்ட் மேரேஜ்ன்ற டாபிக்கை பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அத பத்தி யோசிச்சாலே பயமா இருக்கு. என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி உரிமையா பேசுவாங்க. ஆனா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு நாய் கூட வந்து நிக்காது.
யார் என்ன நினைச்சா என்ன? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ போறோம் கவி. மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ முடியாதுல்ல. அந்த மத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்களாவோ இல்ல உன் சொந்தக்காரங்களாவோ இருந்தா? நான் என் பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா வாழ போறோம்னு நினைச்சேன். ஆனா அந்த நம்பிக்கையை உடைச்சதே என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என் சொந்தக்காரங்களும் தான். அந்த மாதிரி ஒரு நாள் உன் சைட்ல இருந்தும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. லிசன் கவி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை எப்படி பார்த்துக்க போறேங்கிறத தாண்டி நீங்க என் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத தான் நான் ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய சண்டை போடலாம், அந்த சண்டை பெருசாகலாம், நம்ம பேசாம கூட போகலாம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் உங்க மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கணும் அதே காதலை கடைசி வரைக்கும் லைஃப் லாங் உங்க மேல வச்சிருப்பேங்கிறேன். உங்களுக்கு என்னைக்கு அந்த நம்பிக்கை வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இது என் ப்ராமிஸ். அப்போ என் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேளு. இப்ப நான் கிளம்புறேன். இந்த வீடியோவும் இந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நரி கூட்டம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். வாவ் வாவ். மச்சான் என்னடா இந்தா ஒரு வழியா இனிக்காச்சும் அவட்ட குத்துரு. அசத்திர மச்சான். ஏய் கவி வந்துட்டாடா.